காற்றடிச்சிக்கிட்டு இருந்தது. அந்த காற்றை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஒரு இதமான காற்றுல எனக்கு ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு. நானும் வீட்டுக்கு வெளியே வந்து கதவை திறந்து பைக்கு கரெக்டாக முன்னாடி நின்றுச்சு. சரி பைக்கில் ஏறி நான் கிளம்பிட்டேன். ஜூஸ் குடிக்கணும் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்ணுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த கடையை வந்து இது சொன்னால் ஸோ நானும் சரி பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அந்த கடைக்கு போயிட்டேன். அப்போ வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தெப்பக்குளத்துக்கு கரெக்டாக பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது. ஸோ பெல்ட்டெல்லாம் அழகழகாக விற்றுட்டு இருந்தாங்க. செயின், பிரேஸ்லெட்ஸு நிறையா இருக்குது இந்த மாதிரி. ஸோ நான் ஒரு ரிங்கும் ஒரு செயினும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாமே சீப்பாக அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு. இங்கே தெப்பக்குளத்தில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் நான் ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்தேன். இந்த தெப்பக்குளத்துக்கு நேராக வழி போகிறதுக்கு ஒரு பெரிய கதவு இருக்கும். ஸோ அந்த கதவுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டுருந்தாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. சில தேவையான விஷயங்களும் நான் வாங்கிட்டு போனேன். ஸோ நீங்களும் இங்கே மறக்காமல் இந்த கடைக்கு வாங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நிறையா வாங்கிட்டு போகலாம் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில். அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடை இருக்குது, ஐஸ்கிரீம் கடை. இந்த கடையில் நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஸோ உண்மையிலே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, அல்ட்டியாக இருந்துச்சு. ஸோ நிறையா வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது அந்த டேஸ்ட்டு. ஸோ அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கோனில் அந்த ஐஸ்கிரீமை வைக்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மேலே வேறு ஒன்று ஊற்றுறாங்க, சாக்லேட் சாஸ் மாதிரி. அது மேலே பொடி பொடியாக தூவுறாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வெயில் காலம் வேலையா, ஸோ வெயில் அடிக்குது. ஸோ இந்த காலத்தில் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வெயிலுக்கு இதுக்கும். ஸோ இந்த மெல்ட்டாக சாப்பிட்டேன். ஸோ டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ஸோ அந்த 20 ருபீஸ்க்கு ஒர்த்தான ஒரு ஐஸ்கிரீம் தான் இது. திருச்சி தெப்பக்குளம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த கடைக்கு போங்க. ஃபேமிலியோடு போய் சாப்பிடுங்க. அப்படியே அது அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கடைக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. ஸோ அவ்வளோ கூட்டவங்க நிறைய பேர் சாப்பிட வராங்க அந்த ஐஸ்கிரீமை. எனக்கு தெரிஞ்சு இந்த கடை நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கான்றதும் தெரியல. பட் இந்த கடை பார்த்திங்கன்னா நான் பிறந்ததுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கேன். உண்மையிலேயே ஐஸ்கிரீம் அருமையாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுட் ஹால் சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்கள அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுட்டாக உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். டாட்டா.